சரி, மனைவிக்கு என்ன செலவழிக்கிறது? ஆஹா, அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய நகைகள் போடணும், மகரே நான் நிறைய நகைகள் கொடுக்கணும், இவ்வளவு பவுண்ட் தரணும், அல்லது இவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கணும், இப்படிப்பட்ட வீடு தான் நான் அவளுக்கு பிடிச்சி தரணும்ன்றதுக்கான இல்ல. அத்தியாவசிய தேவை பூர்த்தி செய்யக்கூடியவை தான் அந்த பெண்ணுக்கு இவர் மீது கடமை. என்ன? முதல்ல உணவு, இரண்டாவது உடை, மூணாவது தங்குமிடம். இந்த மூணு கொடுக்கறது தான் கடமை. இந்த மூணுக்குமே ஒருத்தர் சக்தி இல்லாம இருக்காருன்னு வைங்களேன். ரசூலுல்லாஹ் சொன்னது தனியா ஒரு இளைஞர் சொல்றான், பெற்றோருடைய சப்போர்ட் இருந்தா அந்த சக்தி இருக்குதுல்ல, பெற்றோர் மூலமா கிடைக்கும். எப்படி? உணவு, உடை, தங்குமிடம். இந்த மூணுமே இல்லாம எந்த பெற்றோர் இருக்கிறாங்க? தன்னுடைய மகனுக்கு ஒரு திருமணம் முடித்து வச்சு தனக்கு ஒரு மருமகளை உருவாக்கி கொள்ள எல்லா பெற்றோருக்கும் தன்னுடைய வீட்டுல ஒரு கூடுதலா ஒரு ரூம் ஒதுக்குறது கஷ்டமே இல்லை. அந்த பெண்ணுக்கு வந்து ஆடை கொடுக்குறது எந்த கஷ்டமும் இல்லை, உணவு கொடுக்குறது எந்த கஷ்டமும் இல்லை. தாராளமா இவர் தன் மனைவியா அந்த பெண்ணோடு வாழ முடியும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அவருக்கு அப்ப பொருளாதார நிலை அந்த அளவுக்கு இல்லாவிட்டால் கூட அவருடைய தந்தையோ அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கொடுக்கிற சப்போர்ட் அவங்க வந்து சந்தோஷமா தன்னுடைய மகனுடைய கற்பை பாதுகாக்கும்